இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா என்ன விடுங்க. மாமா 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 நான் இந்த விஷயத்தை உறுதியா நம்புறேன். இதுக்கு முன்னாடி அப்பாவை அடையறதுக்காக என் அம்மாவை கொலை பண்ணா. இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கா. கடைசியில அவ என்னதான் சாதிக்க போறாளோ தெரியல. வருத்தப்படாத பூமி. அபூர்வா மோசமான பொம்பளைன்னு தெரியும். ஆனா அவ இவ்வளவு மோசமானவளா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நாளைக்கு அப்பா கோமால இருந்து வெளியில வந்து நான் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்த என் பொண்டாட்டி தான் என் உயிருக்கு உயிரா இருந்த சோபா சந்திராவை கொன்னவன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அவர் நிலைமைய நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கத்த. அழாதம்மா. நம்ம நினைக்கிறது எதுவுமே உண்மையா இருக்க கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். ஹே பூமி, எப்போ வந்த? அது என்னது, நான் வரேன்னு தெரிஞ்சதும் அப்படியே அந்த பக்கமா திரும்பிக்கிட்ட? ஓ, நம்ம கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கேன்னு மேடம்க்கு ஒரே வெக்கமா? நீ வெக்கப்படுனா நான் வாழ்க்கை முழுக்க வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பேன் மாமா. பூமி பூமி ஆமா பூமி, எப்ப வந்த? என்ன ககன், கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அப்படி உறைஞ்சு போய் நிக்கிற? அம்மா, இது பூமி இல்லம்மா. ஆமா அத்த. பூமி கெட்டப்ல வந்திருக்கிற நக்ஷத்ரா. பூமியோட கால் தூசிக்கு கூட சமமாவாத நீ உன்னை போய் அவ கூட கம்பேர் பண்றியா? உன்னுடைய அகங்காரம் உன்னுடைய இந்த அழக அசிங்கமா மாத்திருக்கு. ஆனா அவளுடைய பணிவு, அவளுடைய அழக உன்னை விட 10 அடி மேல தூக்கி நிறுத்தி இருக்கு. அந்த பணிவுதான் பூமி சரச்சந்திராவுடைய பொண்ணுன்ற உண்மையை மறைச்சிருச்சு. இத போய் காதல்னு சொல்றியா? உன்னுடையதெல்லாம் காதல் இல்ல, பைத்தியக்காரத்தனம். நீ நினைச்சத சாதிக்கிறதுக்காக சாவ நினைக்கிற பைத்தியக்காரத்தனம். என்ன காப்பாத்துறதுக்காக பூமி அவளுடைய உயிரையே பணைய வச்சாலே அதுதான் காதல்.
இனிமே எப்பவும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிக்கிட்டு என் வீட்டு பக்கம்லாம் வந்துடாத. கெட் லாஸ்ட். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? சிச்சி, அத நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்ப. என்ன வேணான்னு சொல்லிட்டு உன் அண்ணன் அந்த பூமியை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நானும் பாக்குறேன். உங்க எல்லாரையும் எரிச்சாலும் எரிப்பனை தவிர உன் அண்ணன் கையால அந்த பூமி கழுத்துல 3 முடிச்சு நான் போட விட மாட்டேன். உன்ன மாதிரி திமிரு எனக்கும் இருந்திருந்தா இந்நேரம் நீ செத்து 10 நிமிஷம் ஆயிருக்கும். I said just get lost. எப்படி? எப்பத்துல இருந்து உனக்கு அந்த ககன் அண்ணனானா? சின்ன வயசுல இருந்து உங்களை வளர்த்து ஆளாக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உன் மாமாவை கொலை பண்ண அவன் உனக்கு நல்லவனா? அவனை பூமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அண்ணன் கொண்டதை நீ கண்ணால பார்த்த மாதிரி ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? பாத்திருந்தா அடுத்த நிமிஷமே நான் அவனை கொண்டு போட்டிருப்பேன். நான் அப்பாவியா இருந்தாலும் என் அண்ணன் மேல கை வச்சா திருப்பி அடிக்கிற ரோஷமும் கோவமும் எனக்கு இருக்கு. ஆமா, என் அண்ணனை கொல்ல முயற்சி பண்ண அந்த ககனே இன்னொருத்தனுக்கு காசு கொடுத்து கொல்ல முயற்சி பண்ணான்னு தெரிஞ்சும் அவனுக்கு நீங்க எப்படி கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா ககன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லங்கிறதுனால, ஒருத்தரை கொல்லுங்கிற எண்ணம் அவனுக்கு வராதுங்கிறதுனால. ஓ, இப்ப நீங்க மட்டும்தான் குறைச்சல் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வந்துட்டீங்களா? பூமிய மட்டும்தான் மயக்கிருக்கான்னு நான் இவ்வளவு நல்லா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் உங்க எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. அவரு நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. உனக்கு தெரியாது பூமி. சோபா சந்திரா அண்ணினா எனக்கு உயிர். அந்த உயிருக்கு பிறந்த நீயும் எனக்கு இன்னொரு உயிர் மாதிரி. நாளைக்கு மாமா கோமால இருந்து வெளியில வந்து அந்த ககனுக்கு உனக்கும் கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்கலாம்னு எங்க 2 பேரையும் கேட்டா நாங்க அவருக்கு என்ன பதில் சொல்றது? இங்க பாருங்க சித்தி, அப்பா எங்க கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணுவாரு. அவரு ஏன் அக்செப்ட் பண்ணுவாரு தெரியுமா? என் அம்மா இறந்ததுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அப்பா மனசுல இருக்கிற எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்துரும். அப்போ எங்க கல்யாணத்தை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுவாரு.